அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு விதிமுறை என்னென்னாக்கா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெரியவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். இது எப்படி சரியாகும் இந்த கருத்து அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யலை அப்படின்னா, வீட்டில் பெரியவங்க சொல்கிற வேலையை நீங்கள் செய்யலைன்னா சோம்பேறியாக தானே இருப்பீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்க, கடைக்கு போயிட்டு வா, அல்லது அந்த வேலையை செஞ்சுட்டு வா, போய் ஏதாவது சாம்பார் பொடி அரைச்சிட்டு வா, இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. எதை சொன்னாலும் சில பசங்க சின்ன பசங்க செய்ய மாட்டாங்க. சின்ன பசங்களும் சில பெரியவங்க ஏதாவது தொல்லையான கூட நினைக்கலாம், ஏன் இது அப்படி செய்யாத போது என்ன சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்படி தானே? ஒரு வேலைன்னா ஒரு குடும்பத்தில்னா ஒரு பெரியவங்க சொல்கிற வேலையை செய்யும்போது அவங்க அந்த வேலை செய்வதற்காக உழைத்தாக வேண்டும். சிறிய உதவியாக இருந்தாலும் அதற்கான ஒரு சிறிய உழைப்பு. அப்போ வீட்டில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கும்போது, குறிப்பாக பெரியவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது நாம் சோம்பேறியாக இருக்க முடியாது. அந்த வேலையை செய்வதற்காக நாம் உழைக்கிறோம். சின்ன உழைப்பு, சிறிய உதவி அல்ல சிறிய வேலை, சிறிய உழைப்பு, அது பெரிய வேலையாக கூட இருக்கட்டும். அப்போது இல்லை நான் செய்ய மாட்டேன். இப்போ சில சின்ன பசங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. வீட்டில் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பசங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அந்த பெரியவங்க சொல்கிற வேலையை செய்யும்போது அவங்க அந்த வேலையை செய்வதற்காக உழைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த வேலையை இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கும்போது அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க. ஏதாவது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, நான் செய்ய மாட்டேன், எதை சொன்னாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோம்பேறியாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட சோம்பேறியாக இருக்க பசங்க எப்படி காலையில் எழுந்திருப்பாங்க? அதிகாலையில் எப்படி எழுந்திருப்பாங்க? அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிற வேலைகளை செய்யணும். அப்போ தான் அதில் இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறது, உழைக்கிறது எல்லாமே அதற்குள்ளே விடுகிறது. பெரியவங்க சொல்கிற வேலையை செஞ்சால் அல்லது வீட்டில் ஒருவருக்கொருவர் உதவியாகவே இருக்கிற அந்த வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வீட்டில் சோம்பேறியாக நம்ம இருக்க மாட்டோம். அப்போ தான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்கவும் முடியும். யார் சொல்கிறதையும் நம்ம வீட்டில் உள்ள யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வீட்டில் சோம்பேறி ஆகிடுவோம். அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்திருப்பதும் நமக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எப்போவுமே ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும், ஒருவருக்கொருவர் ஏன் உதவி செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா அதுக்கு நம்ம சுயநலமாக யோசிக்கணும். அப்போ தான் நம்மளால் காலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ தான் நம்ம வீட்டில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஒருவருக்கொரு உதவி செய்கிறதுல ஒருவருக்கொரு உதவி செய்யாமல் இருந்தால் நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். ஒருவருக்கொரு உதவி செய்வதன் மூலம் அந்த உதவியை செய்வதற்காக உழைக்கிறோம். அப்போது அதன் மூலம் நாம் வீட்டில் சோம்பேறியாக இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கோம். அப்போ இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா நம்ம அதிகாலையில் எழுந்திருப்பதுக்கு கூட நமக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சுயநலமாக யோசிக்கணும். நமக்கு என்ன யூஸு? வீட்டில் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம், பெரியவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நமக்கு என்ன பயன்? அதன் மூலம் நமக்கு என்ன பயன்? அவர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. நமக்கு என்ன பயன்? அப்படி தான் யோசிக்கணும். அப்போ தான் அந்த வேலையை ஒருத்தர் செய்வாங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாக்க அவங்க பாராட்டுவாங்க. அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசித்தா அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் நம்மளால். அதிகாலையில் எழுந்திருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஏன்னா நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறக்காக நம்ம போராடுறோம். ஏன் எழுந்திருக்க முடியல? நமக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. அதிகாலையிலே எழுந்திருக்க முடியலையே, ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்க முடியலையே, ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நம்மளால் ஜெயிக்க முடியாதா, ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது ஜெயிக்க முடியும். அப்போ ஏன் நம்மளால் அப்போ காலையில் எழுந்திருக்க முடியல? காலையில் எழுந்திரிச்சா நிறைய வேலைகளை செய்யலாமே. அப்போது அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது, குறிப்பாக பெரியவர்களுக்கு சிறியவர்கள் உதவியாக இருப்பது, அவர்கள் கேட்குற சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுப்பது. அதன் மூலம் நம்ம அந்த வேலை செய்யும் போதே உழைக்கிறோம். இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்ம சும்மா தான் உட்காந்து ஏதாவது டிவி பார்த்துட்ருப்போம், மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்போம், சோம்பேறியாக இருப்போம். அப்போ அவங்க சொல்கிற வேலையை செய்யும்போது அந்த வேலை செய்வதற்காக உழைக்கிறோம். அப்போ அது ஒரு கஷ்டமான. அப்போ அதன் மூலம்
நம்ம வீட்டில் இருக்கும்போது சோம்பேறியாக இல்லாமல் உழைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் வந்து அதிகாலையில் எழும்புவதற்கும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதிகாலையில் நாம் எழுந்து நமது வேலைகளை செய்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே ஒருவருக்கு ஒரு உதவி செய்து அப்படி வாழும் பொழுது, அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம் வந்து பழகும் பொழுது, இப்போ குறிப்பாக பெரியவர்கள் கேட்கிற உதவிகளை செய்து நாம் பழகும் பொழுது, அப்போ வீட்டில் நம்ம வந்து சோம்பேறியாக இல்லாமல் உழைக்க பழகுகிறோம். அந்த உழைப்பு தான், அந்த உழைக்க பழகுகிற அந்த பழக்கம்தான், அந்த வழக்கம்தான் அதிகாலையில் எழும்புவதற்கும் அதிகாலையில் எழும்புவதை நம்மால் எளிதாக மாற்றிவிடுகிறது என்பதை நம் மனதில் வைத்துக்கொண்டு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு பெரியவர்களுக்கு உதவி செய்யணும். நமக்கு என்ன பயன்? அதிகாலையில் எழும்புகிற அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது என்றால், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால், பிறருக்கு அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பதில் நமக்கு என்ன தயக்கம்? அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா நமக்கு தான் நஷ்டம். பெரியவர்கள் கேட்கிற சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யலைன்னா அதன் மூலம் நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் இழப்பு ஏற்படும், நாம் தான் சோம்பேறியாக போயிடுவோம். அதனால் நமக்கு நன்மை ஏற்படும் என்பதற்காக அதை மனதில் வைத்துக்கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் அப்போது சரியான ஒரு இதுவாக இருக்கும், சரியான ஒரு புரிதலாக இருக்கும்.